இது உங்கள் சட்டத்தின் பார்வையில் யூடியூப் சேனல் ஆகும். உலக அரசியலும் பாதுகாப்பும் ஆற்றிலும் எங்கெங்கு செல்கின்றன என்பதை அறிந்து கொள்ள நம்மை பின்தொடருங்கள். நீங்கள் இன்றும் நாம் பார்க்க போகும் விஷயம் சீனாவின் தாரிப்படுகை பிரதேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள உலகின் மிக ஆழமான தொழில்நுட்பமே யுரேனியம் பற்றியது. கடந்த சில வாரங்களுக்கு முன் சீனாவின் ஜிங்ஜியாங்கில் பகுதியில் உள்ள தாரிம் படுகையில் நடந்த ஒரு முக்கிய அறிவியல் கண்டுபிடிப்பு சர்வதேச ரீதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலகின் மிக ஆழமான தொழில்நுட்ப யுரேனியம் படுகை சுமார் 1820 மீட்டர், அதாவது 1.8 கிலோமீட்டர் ஆழத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனை 3D மேப்பிங் தொழில்நுட்பம், செயற்கைக்கோள்கள் மற்றும் தீவிர புவி ஆராய்ச்சி உபகரணங்களை வைத்து சீன அறிவியலாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த உற்பத்தி சீனாவின் எதிர்கால அணுசக்தி திட்டங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை என்பதை அவர்களே உறுதி செய்திருக்கிறார்கள். தாரிம் படுகை என்பது சீனாவின் மிகப்பெரிய புவியியல் அமைப்புகளில் ஒன்றாக காணப்படுகிறது. இது இயற்கை வளங்களுக்கு பிரசித்தமான இடமாகவும் காணப்படுகிறது. ஆனால் இவ்வளவு ஆழத்தில் யுரேனியம் இருப்பது என்பது இயற்கையிலும் அபூர்வமானதாகவே காணப்படுகிறது. இது புவியின் மேல்தட்டுக்கு கீழே உள்ள நீண்ட பரிணாம கல்லறைகளின் கீழ் இருந்து வருகிறது. வழக்கமாக 500 தொடக்கம் 1000 மீட்டருக்கு கீழே இருக்கும் யுரேனியம் மட்டுமே சுரண்டப்படுகிறது. ஆனால் இங்கு 1820 மீட்டர் எனும் ஆழம் தொழில்நுட்பம் ரீதியில் மிகப்பெரிய சவாலாக காணப்படுகிறது. 3D மேப்பிங் தொழில்நுட்பம் மூலம் பூமியின் கீழே உள்ள பல கட்டிட அமைப்புகள், நிலவியல் திசைகள் மற்றும் கனிமப்புகள் பரவல்கள் வரை கணிக்கப்பட்டன. மேலும் செயற்கைக்கோள்கள் மூலம் பூமியில் காந்த அமைப்பு, வெப்ப அளவு மற்றும் கனிம பரவல்களை திரவமாக கண்காணிக்கப்பட்டன. யுரேனியம் என்பது அணுசக்தியாக பயன்படுத்தப்படும் மிக முக்கியமான கனிமமாக காணப்படுகிறது. சீனா இதனை அணுசக்தியாக மட்டும் பயன்படுத்துவதாக கூறினாலும் பிராந்திய அச்சுறுத்தல்களுக்கும் இராணுவ நோக்கங்களுக்கும் இத்தகைய வளங்கள் மூலம் விரிவாக்க கூடுவதாக காணப்படுகிறது. இதனால் இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா போன்ற நாடுகள் கூடுதல் கவனத்தை செலுத்த தொடங்கி இருக்கின்றன. இவ்வளவு ஆழத்தில் உள்ள யுரேனியம் பெறுவது என்பது மிக கடினமான ஒரு செயலாக காணப்படுகிறது. முதலில் பூமியின் வெப்பம், அழுத்தம் மற்றும் பாதுகாப்பற்ற சூழ்நிலைகள் இவற்றை கவனிக்க வேண்டியதாக காணப்படுகிறது. மேலும் இந்த சுரங்கம் தாங்கும் தொழில்நுட்பம், புவியியல் நிலைமை மற்றும் மனித வளங்கள் போன்றவை சிறப்பாக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். சுற்றுச்சூழல் தாக்கங்கள் குறைவாக இருக்க வேண்டியது இங்கு முக்கியமானதாக காணப்படுகிறது. ஐநா மற்றும் IAEA போன்ற அமைப்புகள் அணுசக்தி பயன்பாட்டை கண்காணிக்கின்றன. எந்த ஒரு நாடும் தன்னிச்சையாக யுரேனியம் அகழ்வில் இறங்கும் போது சர்வதேச விதிமுறைகள், கண்காணிப்பு நடவடிக்கைகள் போன்றவை அவசியமாக காணப்படுகின்றன. இக்கண்டுபிடிப்பு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ரீதியில் ஒரு மைல்கல் என்பதை மறக்கவோ மறுக்கவோ முடியாததாக காணப்படுகிறது. ஆனால் இதன் நிழல் பகுதியில் இருக்கும் சுற்றுச்சூழல் தாக்கங்கள், சர்வதேச அமைதி மற்றும் சட்டபூர்வமான கட்டுப்பாடுகள் ஆகியவற்றையும் நாம் காண வேண்டியதாக காணப்படுகிறது. சீனாவினுடைய இந்த செயல் உலகில் அணுசக்தி சபை அமைப்பின் புதிய மாற்றங்களை கொண்டு வரும் என அரசியல் ஆய்வாளர்களால் எதிர்பார்க்கப்படுகிறது. நம்மை சுற்றியுள்ள அணு உலகம் எவ்வாறு நகர்கிறது என்பதை நாம் விழித்து பார்க்க வேண்டிய ஒரு கடப்பாட்டில் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இது போன்ற அறிவியல், சட்டம் மற்றும் அரசியல் சம்பவங்களை விரிவாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் நம் சேனல் சட்டத்தின் பார்வை சிறப்பு நிகழ்ச்சியாகும். நம்பி உங்கள் ஆதரவை என்றும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்.